இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, பகல்லையா இரவுலையா அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டோட 2வது சூரிய கிரகணம் இது. இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணமும் இது. இது பார்த்திங்கன்னா இரவில் தான் நிகழ உள்ளது, பகலில் கிடையாது. இரவில் நிகழ்வதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஞாயிற்றுக்கிழமை பித்ரு அமாவாசை தினத்தன்று நிகழ இருப்பதால் நாம் பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இது முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இதை நம்ம சொல்லணும். அவங்க தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். போன சூரிய கிரகணத்துக்கு பார்த்திங்கன்னா என் மருமகளும் அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்துடுச்சு, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. 2 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க 2 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டாலே போதும். சாப்பிட்டு நீங்கள் இரவில் தண்ணி குடிப்போம், இல்லை பால் எதுனா பசிக்கும் சாப்பிடுவோன்னு நினச்சிங்கன்னா, அவங்க பார்த்திங்கன்னா நான் எப்போவும் சொல்கிறது தான், போன வீடியோ சூரிய கிரகணத்துலேயும் இதே தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தர்பப்புல்லை அந்த தண்ணி பாத்திரத்து மேலே வச்சுக்கோங்க. இந்தியாவில் இது தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நாம் மற்ற எல்லா பொருள் மேலேயும் வைக்கணுமான தேவையில்லை. இது மற்ற நாடுகளில் தான் தெரியுது, இந்தியாவில் தெரியாது. அதனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் அந்த தண்ணி பாத்திரத்து மேலே, அவங்க தண்ணி குடிக்கிறாங்கள்ல அந்த சொம்போ இல்லை ஃப்ளாஸ்கோ ஏதோ அது மேலே வச்சுக்கலாம், பால் அது மேலே வச்சுக்கலாம். இரவில் அவங்க தூங்குறதுனால வெளியில் வரப்போகிறதில்ல. ஈவினிங்கில் சமைச்சி சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 2 ஹவருக்கு முன்னாடி கொடுத்துருங்க. அவங்க 2 ஹவருக்கு முன்னாடியிலேருந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கலாம், வெளியிலையும் போகாமல் இருக்கலாம். நம்ம நாட்டில் தெரியல அப்படின்னாலும் நாம் ஒரு பாதுகாப்பு கருதி தான் இதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பயமும் இல்லை. சேஃபாக இருங்க. சூரிய கிரகணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் அதனுடைய நிழல் சூரியனை மறைக்கும். இதுதாக சூரிய கிரகணம். இது பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தில், அதுவும் சர்வ பித்ரு அமாவாசை தினத்தன்று நடக்கிறது. அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 நிமிடங்கள் வரை நீடிக்கும். அதாவது அமாவாசை அன்று இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை திங்கட்கிழமை 3:23 வரை நீடிக்கும். இது இரவில் கிரகணம் நிகழ்வதால் இந்தியாவில் தெரியாது. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பா, நியூசிலாந்து இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வசிக்கின்ற மக்கள் இந்த சூரிய கிரகணத்தை அவங்க பார்க்கலாம். கிரகணம் முடிஞ்சு மறுநாள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தலாமா, தலை குளிக்கலாமான்னு கேட்பீங்க. மறுநாள் நவராத்திரி குழு தொடங்கிறதுனால தாராளமாக செய்யலாம். மறுநாள் கிரகணம் முடிஞ்சு மறுநாள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி தலைக்கு குளிச்சுட்டு நாம் நவராத்திரி குழுக்கான பூஜைகள் செய்யலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போன முறை நான் போட்டிருந்தேன் சூரிய கிரகணத்துக்கு. நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.